இன்றைய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சந்திர கிரகணம் மாலை 6:14 சந்திர கிரகணம் ஆரம்பமாகிறது. இரவு 9:47 விடுகின்றது. 6:14 6:14 PM ஈவினிங் 6:14 சந்திர கிரகணம் ஆரம்பமாகி இரவு 9:47 கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் சந்திர கிரகணம். இன்னைக்கு நைட்டு 9:47 சந்திர கிரகணம் முடிவடைகிறது. 6:14 to 9:47 PM சந்திர கிரகணம். இந்த சந்திர கிரகணத்திற்கு என்ன செய்யணும்? எந்த நட்சத்திரத்தில் பிடிக்குது அப்படின்னா, ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திர கிரகணம் பிடிக்கிறது. ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்களும், கார்த்திகை நட்சத்திரத்திலும் மிருகசீரிஷ நட்சத்திரத்திலும் பிறந்தவர்களும் சாந்தி செய்து கொள்ள வேண்டும். இந்த சந்திர கிரகணம் ஆரம்பமாவதற்கு குறைந்தது 4 மணி நேரம் அல்லது 5 மணி நேரம் முன்பாகவே உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும். சாப்பிடுவதெல்லாம் 5 hours பிஃபோர் சாப்பிடணும். மினிமம் 5 hours எதுவும் சாப்பிடக்கூடாது பிஃபோர் சந்திர கிரகணம். அதே மாதிரி கிரகணம் நடக்கும் நேரத்திலும் எதுவும் சாப்பிடக்கூடாது. மத்தியானம் 12 மணி 12:30 மணிக்கெல்லாம் லஞ்ச் சாப்பிட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் நைட்டு கிரகணம் விட்ட பிறகு குளித்து விட்டு தான் சாப்பிட வேண்டும். 9:47 கிரகணம் விட்டதுக்கு அப்புறமா தான் சமையல் பண்ணோம். குக்கிங் அப்புறமா தான் பண்ணோம். முதலிலே சமைத்து வைத்த உணவை கிரகணம் ஆன பிறகு குளித்து விட்டு சாப்பிடுவது தவறு. ஃப்ரெஷ்ஷாக சமைக்கணும் நைட்டு. தவிர்க்க முடியாத காரணங்களினால் அவ்வாறு 9:47 மேலே சமைக்கிறதுக்கு முடியாதுன்னா தர்பையை போட்டு மூடணும். அதை அல்ட்ரா வயலட் ரேஸ் அப்படிங்கிற அந்த ஒரு ஒளி கதிர் அந்த நேரத்திலே பரவுகிறது. கிருமிகள் அதிகமாக ஏற்படுவதற்கு இந்த கிரகணங்கள் ஒரு காரணமாக இருக்கின்றன என்பது அறிவியல் ஆய்வாளர்களின் கூற்று. அறிவியல் ரீதியாக இதை நாம் பார்க்கும் பொழுது, கிரகண நேரத்திலே கர்ப்பிணி பெண்களுக்கு வெளியே வந்தால் அந்த சந்திரனின் ஒளி அவர்கள் மீது பட்டால் வயிற்றிலே இருக்கின்ற குழந்தை குறைவுள்ளதாக, உடல் ஊனமுற்றதாக பிறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதை இன்றைய தினம் அறிவியல் உறுதி செய்கிறது. ஆகவே கர்ப்பிணி பெண்கள், கர்ப்பவதியாக இருப்பவர்கள் எல்லாம் அந்த கிரகண நேரத்திலே வெளியவே தலை காட்டக்கூடாது. அவங்களெல்லாம் பெரிய கம்பளியை போட்டு போத்தி படுக்க வச்சுருவாங்க. எங்கேயாவது வெளிச்சம் லேசாக பற்ற போதே வயிற்றுலன்னு. உணவு அருந்துவதும் அப்படிதான். யாராக இருந்தாலும் சரி, சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி, வயசானவங்களாக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் கிரகணம் பிடிப்பதற்கு ஒரு குறைந்தபட்சம் 4 அல்லது 5 மணி நேரத்திற்கு முன்பாகவே சாப்பிட்டு விட வேண்டும். அதன் பிறகு எதுவும் சாப்பிடக்கூடாது. அன்டைஜஸ்டட் ஃபுட் பார்ட்டிகிள்ஸ் வயிற்றுல கிரகண நேரத்தில் இருந்ததுன்னா அது மூலமாகத்தான் இந்த கிருமிகள் எல்லாம் பரவுகின்றன. நோய் நொடிகள் மிக பெரிய அளவிலே பரவுவதற்கு கிரகணம் ஒரு காரணமாக இருக்கிறது. ஆகவே கிரகணத்திற்கு முன்பாகவே சாப்பிட்டு விட வேண்டும். நீண்ட நேரத்திற்கு முன்பாகவே சாப்பிட்டு விட வேண்டும். கிரகணம் ஆரம்பமாகும் நேரம் 6:14 PM. சந்திர கிரகணம் இன்றைய தினம் மாலை 6:14 ஆரம்பமாகிறது. அது முடிவடையும் நேரம் 9:47. இந்த கிரகண நேரத்தில் கோவில்லாம் கூட நட சாத்திடுவாங்க. பெரிய கோவில்லாம் பார்த்துருக்கலாம் நீங்கள். சின்ன கோவில்கள்லையும் அப்படித்தான் செய்வாங்க. இன்னைக்கு கிரகணம்னா அங்கே சாமிக்கு கூட எதுவும் நைவேத்தியம் இருக்காது, பண்ணக்கூடாது. கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே கோவிலை மூடிடுவாங்க. கிரகணம் விட்ட பிறகு ஃபுல்லாக அலம்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா மடப்பள்ளியிலேருந்து எல்லாத்தையும் துப்புரவாக தண்ணி விட்டு அலம்பிட்டு அதுக்கப்புறமா தான் சமையல் பண்ணி அதுக்கப்புறமா தான் சாமிக்கே நைவேத்தியம் பண்ணுவாங்க. சாயரட்ச பூஜைலாம் இன்னைக்கு பண்ண மாட்டாங்க, உச்சிகாலத்தோடு நிறுத்திடுவாங்க. ஆகவே இன்றைய தினம் கிரகணம் என்பதால் மாலை நேரத்திலே கோவில்கள் கூட மூடப்பட்டிருக்கும். ஏன்னா கோவில் திறந்திருந்தால் சாமிக்கு நைவேத்தியம் பண்ணோங்கிறதுனால மூடிடுறாங்க. பூஜைன்னு பண்ணால் கடைசியில் நைவேத்தியம் வரணும். அங்கே அதுக்காக பூஜை பண்ணுறது இல்லை. ஏன்னா நைவேத்தியம் பண்ணால் அந்த பொங்கலோ சக்கரை பொங்கலோ இல்லை சித்திரான்னமோ ஏதாவது பண்ணும்போது அதில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சுன்னா அதை அந்த விநியோகம் பண்ணி அதனால யாருக்காவது பக்தர்களுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால பூஜை பண்ணுறது இல்லை. இதை என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், என்ன சார் கோவிலெல்லாம் ஏன் மூடுறாங்க கிரகணத்துக்கு? மனுஷங்க சாப்பிடக்கூடாது, சரி. கர்ப்பிணி பெண்கள் வெளியே வரக்கூடாது, அதுவும் சரி, ஒத்துக்கிறோம். சாமி என்னத்துக்கு மூடுறாங்க?
கிரகண நேரத்தில் வந்து ஜபம் பண்ணால் நல்லதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் கோவிலை மூடுறாங்களே அப்படின்னு கேட்டார். அதுக்கு காரணம் என்ன? கோவில் திறந்திருந்தால் பூஜை நடக்கணும், பூஜை நடந்தால் நைவேத்தியம் பண்ணணும், நைவேத்தியம் பண்ணால் அந்த பிரசாதத்தை யாராவது சாப்பிடணும், வேஸ்ட் பண்ணக்கூடாது, கீழே போடக்கூடாது, அதனால மூடியிருக்காங்க. ஆகவே இன்றைய தினம் ஒரு சந்திர கிரகண நாள் என்பதால் மாலை நேரத்திலே 6:15 ஆரம்பித்து 9:45 முடிகிறது. ஆகவே மதியமே இன்று உணவு அருந்தி விட வேண்டும். கொஞ்சம் நாக்கை கட்டுப்படுத்தணும், பசியை கொஞ்சம் தாங்கிக்கணும். ராத்திரி 9:45 9:47 கரெக்டாக சந்திர கிரகணம் விட்ட பிறகு குளித்து விட்டு பிறகு சாப்பிடலாம். தந்தை இல்லாதவர்கள் அந்த கிரகண நேரத்திலே தர்ப்பணம் செய்வது வழக்கம். அதுக்கு பேர் கிரகண தர்ப்பணம்னு பேர். ஆடி அமாவாசை, தை அமாவாசையிலெல்லாம் பண்ணுற மாதிரி அவ்வளோ ஒரு விசேஷமான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த தர்ப்பணம். தந்தை இல்லாதவர்கள் மட்டும் தர்ப்பணம் செய்ய வேண்டும். சூரிய கிரகணத்திற்கு கிரகணம் பிடிக்க ஆரம்பித்ததும் தர்ப்பணம் செய்ய வேண்டும். சந்திர கிரகணத்திற்கு கிரகணம் விட ஆரம்பித்ததும் தர்ப்பணம் செய்ய வேண்டும். ஆகவே கிரகணத்திற்கு தர்ப்பணம் செய்பவர்கள் சந்திர கிரகணமாக இருந்தால் விட ஆரம்பித்ததும் தர்ப்பணம் செய்ய வேண்டும். சூரிய கிரகணமாக இருந்தால் பிடிக்க ஆரம்பித்ததும் தர்ப்பணம் செய்ய வேண்டும். இன்று சந்திர கிரகணம் விட ஆரம்பித்த உடனே தர்ப்பணம் செய்ய வேண்டும். விட ஆரம்பிப்பது என்பது 8:28 நைட்டு 8:28 கிரகணம் விட ஆரம்பிக்கிறது. கிரகணம் பிடிப்பது 6:14, விட ஆரம்பிப்பது 8:28, முடிவடைவது 9:47. அதனால் 8:48 9:47 தர்ப்பணம் பண்ணிடணும். கரெக்டாக 8:15 ரெடி ஆகிடணும். அபவித்திர பவித்ரோவான் சர்வாவஸ்தாம் கதோபிபா யஸ்மரேது புண்டரீகாட்சம் சபாஹ்யா அபியந்தர சுதிகி மானசம் வாச்சுகம் பாபம் கர்மணா சமுபார்ஜிதம் ஸ்ரீராம ஸ்மரணேன்னு செய்வ யபோகதி நசம்சேக ஸ்ரீ கோவிந்த 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 அத்திய ஸ்ரீ பகவதகன்னு சொல்லி 8:20 ஆரம்பிச்சிடணும். ஆரம்பித்தாதான் கரெக்டாக 8:28 தர்ப்பணங்கள்லாம் பண்ண முடியும். ஆகவே இது ஒரு ரொம்ப பித்ரு தினமாக கருதப்படுகின்ற ஒரு நாள். இந்த நாளிலே பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்கின்ற காரணத்தினால் மதியம் ஒரு வேளை மட்டும் உணவருந்தி விட்டு இயன்றவரை வெங்காயம் பூண்டு ஆகியவற்றை தவிர்த்து உணவு அருந்த வேண்டும். வெங்காயம் பூண்டு இது போன்ற பிதுர் நாட்களிலே சேர்க்கக்கூடாது. சில பேர் அமாவாசை அன்னைக்கே கூட அமாவாசை அன்னைக்கு மசால் வடை பண்ணி கும்பிட்றவங்கெல்லாம் இருக்காங்க. நானே பார்த்துருக்கேன். அது தவறு. வெங்காயம் பூண்டு ரெண்டையும் வந்து அமாவாசை, மாசப்பிறப்பு, தர்ப்பணம், மாலையபட்சம் இந்த மாதிரி நாட்கள்லாம் தவிர்த்து விட வேண்டும். இந்த நாள் ஒரு பிதுர் தினமாக விளங்குகிறது. இன்றைய நாளிலே பகல் பொழுதிலே நிறைய ஜபங்கள் செய்யலாம். பொதுவாக இந்த கிரகண நேரத்திலே தான் மந்திரங்களுக்கெல்லாம் சக்தி ஜாஸ்தி என்று சொல்வார்கள். வீரியம் ஜாஸ்தியாம் மந்திரங்களுக்கெல்லாம். ஒரு தரம் சொன்னால் 100 தரம் சொன்ன மாதிரி அப்படின்றாங்கல்ல. அது வந்து கிரகணத்திலேருந்து வந்த ஒரு பழமொழி. அது ஆக்சுவலாக கிரகண நேரத்தில் சொல்லுவாங்க, மந்திரம் ஒரு தரம் சொன்னால் 100 தரம் சொன்ன பலன், 1000 தரம் சொன்ன பலன், சகஸ்ர பாராயணம் பண்ண புண்ணியம் கிடைக்கும், அதனால நீ வந்து ஜபம் பண்ணுன்னு சொல்லுவாங்க. எந்த மந்திரமாக இருந்தாலும் அதை கிரகண நேரத்திலே உச்சரித்தால் அதன் வீரியம் அதிகமாக இருக்கும். ஆகவே மந்திர உச்சாடனம் செய்வதற்கு உகந்த நேரம் அந்த கிரகண நேரம். விநாயகருடைய மந்திரத்தை சொன்னால் விநாயகருடைய அருள் கிடைக்கும். வாக்வாதினி மந்திரம் சொன்னால் படிப்பு நல்லா வரும். அதை அந்த நேரத்தில் பண்ணலாம். நிறைய பணம் வேணும் அப்படின்னா குபேர மந்திரத்தை அந்த நேரத்தில் சொல்லலாம். லக்ஷ்மி மந்திரத்தை சொல்லலாம். அந்த மாதிரி அந்தந்த வழிபாட்டுக்குரிய மூல மந்திரங்கள் இருக்கின்றன இல்லையா, அந்த பீஜாட்சரங்கள்லாம் வந்து இந்த கிரகண நேரத்தில் அதை ஜபம் பண்ணால் அது உரு ஏறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தர்பாசனத்தில் உட்காந்து கிரகண நேரத்தில் ஜபம் பண்ணுவார்கள். கிரகண நேரத்திலே காராம்பசுவை தானம் செய்தால் அவனுக்கு எல்லா விதமான சம்பத்தும் கிடைக்கும், எல்லா ஐஸ்வர்யமும் கிடைக்கும், அனைத்து செல்வங்களும் அவனை தேடி வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 16 வகையான செல்வங்களும் கிடைக்குமா. எப்போ பண்ணோம்? காசி கஷேத்திரத்திலே கங்கை கரையிலே கிரகண நேரத்திலே காராம்பசுவை தானமாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக தான தர்மங்கள் செய்வதற்கு இந்த கிரகண நாள் ஒரு சிறப்பான நாள். ஜபம் செய்வதற்கு, மந்திர உபதேசம் வாங்கிக் கொள்வதற்கு கிரகண நேரம் சிறப்பான நேரம். முன்னோர்களுடைய ஆத்மா சாந்தி அடைவதற்காக செய்யப்படுகின்ற தர்ப்பணம் இருக்கிறது. அது அமாவாசையில் மட்டுமில்லை, கிரகண நேரத்திலும் செய்வதுண்டு. அது சூரிய கிரகணமாக இருந்தாலும் சந்திர கிரகணமாக இருந்தாலும் செய்யலாம். சூரிய கிரகணம் என்பது கிரகணம் பிடிக்க ஆரம்பித்த உடனே தர்ப்பணம் செய்வார்கள். சந்திர கிரகணத்திலே விட ஆரம்பித்த உடனே செய்வார்கள். இன்றைய தினம் சந்திர கிரகணம் 8:28 விட ஆரம்பித்து 9:47 முடிகிறது.
ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம், கார்த்திகை, மிருகசீரிஷம் ஆகிய நட்சத்திரங்களிலே பிறந்தவர்கள் சாந்தி செய்து கொள்ள வேண்டும். என்ன சாந்தி செய்யணும்? சாந்தின்னா என்ன அப்படின்னா, அதுக்கு ஒரு ஸ்லோகம் ஒன்று இருக்கும். அதை ஒரு ஓலையில், பனை ஓலையில் எழுதி அதை கோவில் வாசல்லாம் விற்பாங்க. அதை வாங்கி தலையில் கட்டிக்கிட்டு குளிக்கணும். குளிக்கும்போது இதுதான் அதுக்கு சாந்தி. கிரகணம் எல்லாம் இல்லாத வருடத்தை தான் ரொம்ப உயர்வான வருடம்னு ஜோதிடர்கள் சொல்வார்கள். இந்த வருஷம் ஒரு கிரகணம் கூட இல்லை, ரொம்ப நல்ல வருஷம் அப்படின்னு பஞ்சாங்க படனத்தும் போது வருஷ ஆரம்பத்திலே சொல்வது வழக்கம். இருந்தாலும் கிரகணங்கள் என்பது இயற்கையாக நிகழ்கின்ற ஒரு இயற்கை நிகழ்வு. அது அந்த இயற்கை நிகழ்வினால் ஏற்படக்கூடிய ஒரு சிறு மாற்றங்கள் நமது பூமியிலே சில சலனங்களை ஏற்படுத்தும். அதனால் அதற்கு நாம் இவ்வளவு முன்னெச்சரிக்கைகள் எல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது.